ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 11 பரிபூரண சமுதாயம் 4 சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 8, 9, 10, 11, 12. சத்யம் தயா தபக சௌச்சம் திதிக்ஷ ஈக்ஷா சமோதமக அஹிம்சா பிரம்மச்சரியம் ச தியாக ஸ்வாத்யாய ஆர்ஜவம் சந்தோஷ சமத்ருக் சேவா கிராமியைஹ உபரமஹ சனை நிருணாம் விபர்யயேஹே ஈக்ஷா மௌனம் ஆத்ம விமர்சனம். அன்ன ஆத்யாதே சம்விபாகோ பூதேப்யஸ்ச யதார்ஹத தேஷு ஆத்மதேவதா புத்தி சுதாராம் நிர்ஷு பாண்டவ ஸ்ரவணம் கீர்த்தனம் ச ஸ்மரணம் மகதாம் கதே சேவயுஜ்யா அவனதீர்தாஸ்யம் சக்கியம் ஆத்மசமர்ப்பணம் நிருணாம் அயம் பரோ தர்ம சர்வேஷாம் சமுதாஹ்ருத த்ரிம்ஷல்லக்ஷணவான் ராஜன் சர்வாத்மா ஏன துஷ்யதி. பர்பட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன அடிகளை பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். முழு ஜனத்தகையும் உண்மை பேசுவதை கற்பிக்கப்பட வேண்டும். ஆகவே முஸ்லீம், கிறிஸ்துவ, பௌத்த அல்லது வேறு எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அனைவருக்கும் உண்மையை கடைப்பிடித்தல் கற்பிக்கப்பட வேண்டும். அதுபோலவே அனைவருக்கும் இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க கற்றுத்தர வேண்டும். மேலும் குறிப்பிட்ட நாட்களில் விரதம் அனுஷ்டித்தல், ஒரு நாளைக்கு 2 முறை நீராடுதல், புற உடலையும் பற்களையும் சுத்தம் செய்தல், பகவானின் புனித நாமத்தை நினைப்பதன் மூலம் மனதை சுத்தம் செய்தல் ஆகியவையும் அனைவருக்கும் கற்பிக்கப்பட வேண்டும். ஒருவன் இந்துவாகவோ முஸ்லீமாகவோ அல்லது கிறிஸ்துவனாகவோ இருந்தாலும் கடவுள் ஒருவரே. ஆகவே வெவ்வேறு மொழிக்கேற்ப உச்சரிப்பில் வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் கடவுளின் புனித நாமத்தை ஜபிக்க வேண்டும். மேலும் அவசியமில்லாமல் வீரியத்தை விரயம் செய்யாதிருக்கவும் அனைவருக்கும் கற்பிக்கப்பட வேண்டும். மனிதர்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். வீரியம் அனாவசியமாக விரயம் செய்யப்படாமல் இருக்குமானால் ஒருவன் ஞாபக சக்தி, மன உறுதி, செயல், உற்சாகம் ஆகியவற்றில் வலிமை மிக்கவனாக விளங்குகிறான். எண்ணத்திலும் உணர்விலும் எளிமையாக இருந்து உடலிலும் மனதிலும் திருப்தியடையும் கலையும் மக்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். இவையே ஒரு மனிதனுக்குரிய பொதுவான தகுதி முறைகளாகும். மத கட்டுப்பாடற்ற அல்லது சமய சார்பற்ற நாடு என்ற கேள்விக்கு இடமில்லை. ஒருவனுக்கு மேற்கூறிய 30 குணங்களும் கற்பிக்கப்பட்டால் ஒழிய அமைதி என்ற பேச்சுக்கே இடமில்லை. முடிவாக ஸ்ரீமத் பாகவதம் பின்வருமாறு பரிந்துரை செய்கிறது. ஸ்ரவணம் கீர்த்தனம் ச ஸ்மரணம் மகதாம் கதே சேவே இஜ்யாவனதீர்தாஸ்யம் சக்கியம் ஆத்ம சமர்ப்பணம். ஒவ்வொருவரும் பகவானின் ஒரு பக்தனாக வேண்டும். ஏனென்றால் பகவத் பக்தனாவதால் ஒருவன் தானாகவே மற்ற எல்லா நற்குணங்களையும் பெறுகிறான். யஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அஹிஞ்சனா சர்வைர் குணைஸ்தத்ர சமாசதே சுரா ஹராவ் அபக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரதேன சதி தாவதோ பகி. ஒருவன் பகவான் கிருஷ்ணரிடம் உறுதியான பக்தி தொண்டை பெற்றிருப்பானாயின் பகவான் கிருஷ்ணர் மற்றும் தேவர்களின் எல்லா நற்குணங்களும் அவனில் சீராக வெளிப்படுகின்றன. ஆனால் பரமபுருஷ பகவானிடம் பக்தியில்லாத ஒருவனுக்கு எந்த நற்குணமும் இருப்பதில்லை.
ஏனெனில் பகவானின் புற அம்சமாகிய பௌதீக இருப்பில் பற்று கொண்டவனாக அவன் செயல்படுகிறான். பாகவதம் 5வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் இவ்வாறு கூறுகிறது. எனவே எமது கிருஷ்ண பக்தி இயக்கமானது எல்லாம் அடங்கியதாகும். மனித சமுதாயம் இந்த இயக்கத்தை ஏற்று உலக அமைதிக்காக கருத்துடன் இதன் கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 11 பரிபூரண சமுதாயம் 4 சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 8, 9, 10, 11, 12 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.